பொங்கல் வீடியோ பார்த்தாச்சு. மாட்டு பொங்கல் வீடியோவும் பார்த்தாச்சு. ஆனா, இந்த கருநாள் வீடியோ பார்க்கலன்னா எப்படிப்பா? ஏன்னா நம்ம ஊர்ல ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, கருநாள் தான். மாட்டு பொங்கல், பொங்கல் இதெல்லாம் தாண்டி கருநாள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ஒரு சில பேர் வந்து ரொம்ப எக்ஸைட்மென்ட்டோட வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா, அன்னைக்கு டே வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே கூடி ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஹேப்பியா வந்து இருக்கிறது அப்படின்னா அந்த டே தான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் லேட்டா தான் போனேன். நான் போற டைம் பார்த்தீங்கன்னா, கோல போட்டி வந்து நடந்துட்டு இருந்துச்சு. கோலம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சூப்பரா போட்டிருந்தாங்க. அதுல வந்து 1 பிரைஸ், 2ண்ட் பிரைஸ், 3ர்ட் பிரைஸ் அப்படின்றதெல்லாம் தாண்டி, அ கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஆறுதல் பிரைஸ் அப்படின்ற மாரி குடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நெறைய போட்டிகள் வந்து நடந்துட்டு இருந்துச்சுப்பா. அதுல வந்து இந்த குச்சிய வச்சுட்டு சுத்துறாங்க பாருங்களேன். இது வந்து கொஞ்சம் ஃபன்னாவும் இருந்துச்சு. பார்க்க வந்து நல்லா இருந்துச்சு இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது சுத்திக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் மயக்கம் வருதா, மயக்கம் வரும்போது ஒரு சில பேர் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஓடிர்றாங்க. திரும்ப போயிட்டு அந்த இடத்த புடிக்கணும்னு சொல்லிட்டு ஓடிர்றாங்க. ஒரு சில பேர் அப்படியே சைடா போயிட்டு விழுவாங்க. அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ஃபன்னா இருந்தது. எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியா போயிட்டு இருந்துச்சு அது. எனக்கே இடையில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சுருச்சு. போயிட்டு ஒரு டீய குடிச்சிட்டு வந்து, அதுக்கப்புறம் திரும்ப தெம்பா நின்னு பார்த்துட்டு இருந்தேன். விளையாடுறவங்களுக்கு கூட அங்க டயர்ட் ஆகல. வேடிக்கை பார்த்தா எனக்கு தான் டயர்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பாவும், இந்த தம்பியும் வந்து சிலம்பம் வந்து சுத்துனாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த தம்பி பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் ரொம்ப சூப்பரா வந்து பண்ணுவாங்க. நல்ல டேலண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சூப்பராவே பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலா போட முடியல. கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங் தான் வந்து என்னால காட்ட முடியும் அப்படின்றதுனால, நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம வீட்டு குட்டி புள்ள பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டப்பந்தயம், லெமன் ஸ்பூன்லாம் வந்து கலந்துக்கிட்டான்னு சொன்னேன்ல, அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்திருந்தோம். அப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மியூசிக்கல் சேர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. அதுலயும் வந்து எல்லாருமே நெறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. இதுல பெரிய காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல நானும் கலந்துக்கிட்டேன். ஏன்னா தெண்டமேன்னு ஓரமா நிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வந்து கலந்துக்கிட்டேன். அத வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து வீடியோ எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு 3வது டைம்லயே நான் வந்து வெளில போயிட்டேன்னு நெனைக்கிறேன். நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கயிறு இழுக்கிறது நெறைய போட்டி வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மாவும் வந்து ஓட்டப்பந்தயத்துலலாம் ஓடி 3ர்ட் பிரைஸ் வாங்குனாங்க. எனக்கு அதுதான் வந்து ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. எங்க அம்மாவுக்கு ஓடவே முடியாது. ஆனா பாருங்களேன் ரொம்ப ஜாலியா அன்னைக்கு ஃபுல்லா எல்லாருமே வந்து குழந்தையா மாறிட்டாங்கப்பா. அதுதான் உண்ம. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த கயிறு இழுத்தல் போட்டி வந்து நடந்துச்சு. இந்த விளாக் வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்தா சின்ன லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.